சிறப்பான நாட்டியம். அப்படியா? நீங்க காட்டுறது அப்படி ஐயா பண்ணணும். நாட்டியம்டா. அதான் கையம் காட்டும். பச்சை பேசி. பச்சை பச்சை வாங்குவே. ஐயா கவர்மெண்ட் எல்லாருக்குமே கலப்போம். மனசு மனசு கல்லக்குள்ளே ஒரு கல்லர் வல்ல. அந்த கல்லர் வல்ல. போட்டு ஜெமீனுக்கு அங்கெல்லாம் போவாத இந்த காலு மாட்டிக்கின எப்ப கிறிஸ்டின் அவனை பொட்டுலாம் வச்சு என்ன பண்ணுறா இங்க வாயா இது துணிக்கு அந்த தானே உள்ள பார்த்தா கட்டு போட்டுணும் என்ன பண்றாரு சரோஜா தேவி
சிறப்பான நாட்டியம் அகட்ட தாய் பண்ணி எங்களாண்ட ஆயுள் கிடையாது. ஆமா 50 வயசுல சாவறன்னா 30 வயசுல சாவச்சிருக்கேன். மனசு மடிச்சு நீ தான் நீயும் போட்ட நானும் போட்டேன். வேலை நடக்குது. இன்னுமா ஸ்டார்ட் பண்ணல நினைக்கிறீ கேபிள் கனெக்ஷன் அவங்க ஆனது கொஞ்சம் எடுப்பா பிடிப்பா தெரியல. அப்படியா? நீதான் கொஞ்சம் ஓலை வாழை மாதிரி வேற கொஞ்ச நேரம் காத்தடிக்கிட்டா சரிடா. சிறப்பான நாட்டியம். ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. இருக்கவே இருக்காதுடா. குறை இருந்ததா உச்சுமத்தான் அனுப்புவாங்க. நான் குடிக்கிறேனோ இல்லையோ சேர்ல உட்காந்துங்கிறாங்கப்பா உச்சுமத்தான் அனுப்புவாங்க. அவங்க எதை குடிப்பாங்க? பணத்தை. சிறப்பான நாட்டியம்.
கையெல்லாம் எங்கெங்க போயிருக்கேன், கையெல்லாம் வெட்டி போடுவேன். அடக்க நினைக்கிறேன், முடியவில்லை. மகளே, உங்களுக்காகவே ஏற்படுத்தினேன் இந்த நாட்டில். கண்டுகளித்து விட்டு எதற்காக உங்கள் இருவரையும் வருகை எதிர்பார்க்க தெரியுமா? எதற்காக தந்தையே? எங்கள் இருவருக்கு மனதாகி விட்டதப்பா. அதனால் காலகலத்தினை வளர்ந்த பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க பார்க்க வேண்டும் என தனியாத ஆசையப்பா. உன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து அழகான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். நீதான் பார்த்து அவளுக்கு மனமுடிக்க வேண்டும். அப்படியாகட்டும் அப்பா. இப்பொழுது நாடு நாடாக செல்கின்றேன். தங்கைக்கு இந்த அழகான மாப்பிள்ளையை பார்த்து வருகிறேன் அப்பா. தங்கைக்கு அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நான் பார்த்திருக்கேன். நீ பார்த்திருக்கிறியா? என்னடா இது? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அழகான மாப்பிள்ளை எங்க பார்த்திருக்கிற? எந்த நாட்டு மன்னர்? எனக்கு இருக்கிற சூப்பரான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அன்பான மாப்பிள்ளை எங்கடா இருக்கிறாரு? மாப்பிள்ளை என் உத்தரவு பஸ் வச்சுக்கிறேன், அமர வைத்திருக்கிற. ஆமா, எந்த நாட்டுல வருது? அது எல்லா நாடு தான். தமிழ்நாடு தமிழ்நாடு அவரு தானா? ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. ஒரு நாட்டு இலவசம் எதுவுமே கிடையாது. சொல்றது எப்படியாது? நாடே அவருக்கு தாங்க. இந்த நாடே அவர்தான். கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அவரை பார்த்து ஒதுக்கி போகுது. அவரை பார்த்தா பயம். மாரியாத்த கோயில் இல்ல, மாரியாத்த கோயில் அது பக்கத்திலே உட்காந்து வச்சுருக்கிறேன். அது அருகில் அமர்ந்திருக்கிறாரா? நான் சொல்ற மாப்பிளைய கட்டினா அழகா இருப்பாரா? அழகு. மாப்பிள்ளை நடக்கவே மாட்டாரு. நடக்கவே மாட்டாரு. எப்படி நடப்பாரு? ஒரு வேலை நான் சொல்ற மாப்பிள்ளைய உங்க தங்கச்சிக்கு கட்டினீங்கன்னா அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? மச்சான் எடுத்து வாயில வைப்பாங்க. மச்சான் கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை வச்சுக்கோ. ஐயோ, நல்ல எழுத்து நேரம் இருக்கு. ஏண்டா நான் ஏன் போடலாமாடா? அர்த்தத்தை அர்த்தமாக்கடாடி. சூப்பர் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை வேணாம். சூப்பர் மாப்பிள்ளை இது வேண்டாம். வேற என்ன மாப்பிள்ளை? அழகான மாப்பிள்ளை. அழகான மாப்பிள்ளை. நம்ம ராவுத்தர்களுக்கு பெருமாளை தான் மாப்பிள்ளை இருக்கிறானா செத்துதான தெரியும். அப்படியா? அம்மா போயிட்டு வரமா. இந்நாட்டு இளவரசி திருமணம் செய்ய போறீங்க. நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு வரணும். ஐயா நகர்வலம் போயிருக்கிறார். வரும் பொழுது நல்ல மாப்பிள்ளையா மாற்றிட்டு வருவா. திருமண செய்தியை குறிக்க வேண்டும். வருமா ஐயா? குழந்தைக்கு திருமண ஏற்பாடு உன்னுடைய தலைமையில தான் நடக்கிறேன். என் தலைமையிலே நடந்துட்டான். தலைமையில இல்லப்பா, உன்னுடைய தலைமையில். என் ஏற்பாடு ஒரு 2 வேலை கொடுங்க ஐயா. என்ன வேலைப்பா? மானன் மட்டும் சொல்லிடாத. கண்டிப்பா நீ என்ன விரும்பி கேட்கறியோ அதை நான் கொடுக்க தயாரா. நான் வாழையடி வாழையா இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறேன். குழந்தைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் ஏற்பாடு ஒரு 2 தானே, வேற எதுவும் நம்மளால முடியாது. சரிப்பா. முறுக்கு சுடுறதுக்கு 30 கேள்வி பல்லே இல்லாத கேள்வி வர வைக்க போறேன். நல்லா இருக்க கேள்வி தான் 4-5 முறுக்கு திருடி போடுது. முறுக்கு இல்லைன்னு சண்டை வரும். பல்லு இல்லாத கேள்வி தான் ஒரு முறுக்கு திருடி வச்சாலும் 9 நாளைக்கு பாதிப்பு நடக்கும். ஒரு வேலை வடை சொல்றதுக்கு நாய் கச்ச பொம்பளை 40 பொம்பளை வர வைக்கணும். நல்ல பொம்பளையா பார்த்து வர வைக்கணும்.
நல்லா இருக்கிற பொம்பளை எட்டாந்தா 4-5 வடை தூக்கி முடுவோம். முதல் பந்திக்கே வடை வராது. நாய் கடிச்ச பொம்பளை எட்டாந்தா அவங்க எண்ணெயில போட்ட பொருளை சாப்பிடக்கூடாது. பத்தியம் சுட்ட வடை அப்படியே நாத்த அடிச்சுங்க. காலையில வடை கை போட்டுக்கலாம். நான் கம்பெனிக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி தரேன். எவ்வளவு மிச்சம் பண்ணி தரேன். நான் மிச்சம் பண்ற தெரியுமா நீ? யாரு குடிவா சரவணா? வந்து 3 நாள் ஆகல இது வேண்டிய கழகத்தை உருவாக்குறியான்னு கேக்குறியா? என்னால கழகம் பிறக்காதுப்பா. நான் என்ன பிறக்கும்? ரகசியமா வைக்கவே முடியாது. பழகுத ரகசியம் இருக்கக்கூடாதுப்பா. அணுகுண்டு நீ அண்ணாண்டவே ஒரு அரசாங்கத்திலே என்னுடைய மகளுக்கு அப்பேற்பட்ட மாப்பிள்ளை தேவையா? ஏண்டா அதை விடுமா? இந்த அரசாங்கத்திலே நல்லதொரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து மகன் வருவா.